ஹலோ ஆல். நம்ம எஸ்ஏ எக்ஸாமில் சைக்காலஜி பார்ட் பேஸ் பண்ணி இங்கிலீஷில் ஒரு குவிக் ரிவிஷன் சீரிஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம 6th டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 கிராமர் பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம 7th டேர்ம் 1ல் இதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நமக்கு வந்து ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கங்க. பார்ப்போமா? ஸோ ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் அப்படின்னா என்னது? நமக்கு ஒரு வேர்ட் கொடுத்துருப்பாங்க. ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா அந்த வேர்டுக்கு முன்னாடி நமக்கு இங்கே என்ன வரும்னு கேட்பாங்க. இதுவே சஃபிக்ஸ் அப்படின்னா இங்கே ஒரு வேர்டு இருந்துச்சு அப்படின்னா அதோட பேக் சைட். ஸோ அங்கே வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு வேர்ட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இது கிளியராக இருக்கா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள், இங்கே சைல்டு அப்படின்னு இருக்குது. இங்கே பாக்ஸில் தான் நமக்கு ஆன்சர் இருக்குது. இங்கே சைல்டு அப்படின்னா ஹுட் அப்படின்னு இருக்குல்ல, சைல்டுஹுட் அப்படின்னு சொல்லலாமா? இது வந்து நமக்கு சஃபிக்ஸ். தென் செகண்ட் பாருங்கள், டேஷ் நூன் அப்படின்னு இருக்குது. ஆஃப்டர்நூன் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாமா? ஸோ ஆஃப்டர் நூன். அடுத்தது இங்கே ரிலேஷன் இருக்குங்க. இங்கே ஷிப் இருக்குல்ல, ஸோ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோமா? தென் ஃபோர்த்து பாருங்கள், இங்கே ஹாப்பின்னு இருக்குது. அன்ஹாப்பின்னு சொல்லலாமா? ஸோ ஹாப்பியாக இல்லாததை அன்ஹாப்பின்னு தானே சொல்லுவோம். அன்ஹாப்பி. அடுத்தது இங்கே டேஞ்சர்னு இருக்குங்க. டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ ஓயூஎஸ். இந்த டேஞ்சரஸ் அப்படின்றது நமக்கு அட்ஜெக்டிவ். எந்த ஒரு வேர்டு ஓயூஎஸில் முடியுது அப்படின்னா அது நமக்கு அட்ஜெக்டிவாக இருக்குங்க. இப்போ ஐவிஇயில் முடியுது, ஓயூஎஸில் முடியுது, எஃப்யூஎல், இந்த மாதிரி சில வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை நம்ம அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல, ஓகேவா? அதை அடுத்து பாருங்கள், இங்கே ஒண்டர் அப்படின்னு இருக்குது. இங்கே நமக்கு எஃப்யூஎல் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ வண்டர்ஃபுல். தென் அடுத்தது கவுண்ட் இருக்குங்க. இங்கே நமக்கு லெஸ் இருக்குல்ல, கவுண்ட்லெஸ், எண்ண முடியாத, அந்த மாதிரி சொல்லலாமா? தென் இங்கே பேஷண்ட் அப்படின்னு இருக்குது. இம்பேஷண்ட் அப்படின்னு சொல்லலாமா? பொறுமை இல்லாத, ஸோ இம்பேஷண்ட். அடுத்தது இங்கே எக்ஸைட்னு இருக்குங்க. எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோமா? தென் இங்கே பர்ஃபெக்ட்னு இருக்குது. ஐஓஎன் தானே பேலன்ஸ் இருக்குது, ஸோ பர்ஃபெக்ஷன். இது வந்து நமக்கு நவுன். ஒரு வேர்ட் நமக்கு ஐஓஎன்லலாம் முடியுது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக நவுனாக தான் இருக்கும். இது கிளியராக இருக்கா? செகண்ட் டாபிக் பார்ப்போமா? செகண்ட் டாபிக் பாருங்கள். நமக்கு சிங்குலர் ப்ளூரல் பேஸ் பண்ணி கூட நமக்கு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதில் வந்துட்டு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், இந்த செகண்ட் பாக்ஸ் பாருங்கள். ஐ ஹாவ் 2 டாட்டர் இன் லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ் வந்து நமக்கு இங்கே இருக்குது லாஸ்ட்டில். தென் இங்கே பாருங்கள், ஐ ஹாவ் 2 டாட்டர்ஸ் இன் லான்னு இருக்குது. எஸ் வந்து நமக்கு இங்கே முன்னாடி இருக்குது. இப்போ இது ரெண்டில் நமக்கு எது கரெக்ட்னா டாட்டர்ஸ் இன் லா, இதுதான் கரெக்டு. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் வந்து டாட்டர் இன்லான்னு கொடுப்பாங்க. ஆப்ஷனில் வந்து டாட்டர்ஸ் இன்லா வருமா, இல்லை டாட்டர் இன் லாஸ் வருமா, டாட்டர் இன் லாஸ் அந்த மாதிரிலாம் வருமா, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ இது எப்படி எழுதணும்னா டாட்டர்ஸ் இன்லா. இங்கே ஹைஃபனைட்டட் வேர்டு இருக்குல்லங்க, இங்கே தான் நீங்கள் வந்து எஸ் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து சிஸ்டர் இன்லான்னு இருக்குன்னு வைங்க. இதை ப்ளூரலில் சொல்லும்போது சிஸ்டர்ஸ் இன் லா இப்படி தான் சொல்லணும். ஓகேவா? இதுவே சிங்குலராக இருந்தால் சிஸ்டர் இன்லான்னு சொல்லலாம். ப்ளூரல் அப்படின்னு வரும்போது சிஸ்டர்ஸ் இன்லான்னு தான் சொல்லணும். அடுத்தது மதர்ஸ் இன்லா, ப்ளூரலில் சொல்லும்போது மதர்ஸ் இன்லா இப்படி தான் சொல்லணும். இங்கே உங்களுக்கு ஹைஃபன் இருக்குல்ல, ஸோ அதுக்கு முன்னாடி தான் நீங்கள் வந்து எஸ் கொடுக்கணும். இது கிளியராக இருக்கா? நமக்கு டெட்டில் கூட கேட்டிருந்தாங்க, சிஸ்டர்ஸ் இன்லா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. எது கரெக்டுன்னு சூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க, ப்ளூரல் வேர்டு எதுன்னு. இங்கே டாட்டர்ஸ் இன்லா இருக்குல்ல, ஸோ இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்கள், நமக்கு டென்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கங்க. நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் பார்த்தாச்சு. தென் அதே மாதிரி சிம்பிள் பாஸ்ட்டும் பார்த்தாச்சு. அடுத்தது ப்ரெசன்ட் கண்டினியூஸும் பார்த்தோம், பாஸ்ட் கண்டினியூஸும் பார்த்தோம். ஸோ இதுக்கு அடுத்து தான் நமக்கு என்ன டென்ஸ் வரும்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதுதான் இருக்கும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா ஒரு ஆக்ஷன் இப்போ தான் முடிஞ்சிருக்கும். அங்கே ஜஸ்ட் நவ் அப்படின்ற ஒரு கீவேர்டு வந்துட்டு வந்திருக்குங்க. கிளியராக இருக்கா? ஸோ எங்கெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் அப்படின்ற வேர்ட் பார்க்குறீங்க, இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நவ் அப்படின்ற ஒரு கீவேர்ட் பார்க்குறீங்களோ அங்கே எல்லாமே நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இப்போது இது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்ப்போமா? இதோட ஃபார்மேட் எப்படின்னு சொல்லி பார்ப்போமா? இப்போ தான் பார்த்தோம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா என்னது? இட் டெல்ஸ் அஸ் தட் அன் ஆக்ஷன் இஸ் கம்ப்ளீட் அட் திஸ் டைம். ஸோ நம்ம பேசிகிட்டு இருக்க டைம் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் அந்த ஆக்ஷன் வந்து முடிஞ்சிருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் நவ். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க். ஸோ இந்த இடத்துல ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா எப்படி இருக்கும்னா ஹாவ் இல்லைனா ஹேஸ் ப்ளஸ் V3 இருக்கும். ஸோ ஹேவ் இல்லைனா ஹேஸ் கண்டிப்பாக இருக்கணுங்க. ஹேவ் ஹேஸ் நீங்கள் எங்கே பார்க்குறீங்களோ அங்கே கண்டிப்பாக உங்களுக்கு verb 3 தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இது கிளியராக இருக்கா? ஸோ ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க் அப்படின்னா நான் இப்போ தான் என்னோடய ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணேன். இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை சொல்லும்போது. ஸோ ஹேவ் கம்ப்ளீட்டட். இது கிளியராக இருக்கா? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா என்னது? ஜஸ்ட் நவ் இல்லைனா நமக்கு ஜஸ்ட் அப்படின்ற ஒரு கீவேர்டு வந்துட்டு இருக்கும். இது ஓகே தானே? இதோட ஃபார்மேட் என்னென்னா ஹேவ் இல்லைனா ஹேஸ் ப்ளஸ் V3. இப்போ இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு வந்த சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா ப்ளூரலா அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹேவ் இல்லைனா ஹேஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஓகே. தென் அதே மாதிரி பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இது பாஸ்ட் டென்ஸில் நமக்கு சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ் இந்த மாதிரிலாம் இருக்குல்லங்க. இதில் இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், இன்ஃபேக்ட் டென்ஸ்லேயே நமக்கு அடிக்கடி கேட்குற ரிப்பீட்டடாக கேட்குற டென்ஸ் என்னென்னா
பாஸ் பர்ஃபெக்ட் டென்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாஸ் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா இங்கே நமக்கு 2 ஆக்ஷன் நடக்குங்க. அந்த 2 ஆக்ஷனில் எந்த ஆக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் நடக்குதோ அந்த ஆக்ஷனுக்கு நீங்கள் ஹேட் ப்ளஸ் V3 கொடுக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டான ஆக்ஷனுக்கு ஹேட் ப்ளஸ் V3 கொடுக்கணும். தென் செகண்டாக ஒரு ஆக்ஷன் முடிஞ்சிருக்கும்ல, அதுக்கு வந்து நார்மலான வேர்ப் டு கொடுத்தீங்கன்னா, அதாவது பாஸ்ட் டென்ஸில் இருந்தாவே ஓகே. இது வந்து செகண்ட் ஆக்ஷனுக்கு. கிளியராக இருக்கா? இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த ட்ரெயின் ஹேட் லெஃப்ட் பிஃபோர் ஹீ ரீச் த ஸ்டேஷன். இப்போது இங்கே 2 ஆக்ஷன் நடந்திருக்கு. இங்கே என்ன சொல்கிறாங்க? த ட்ரெயின் ஹேட் லெஃப்ட். ஸோ ட்ரெயின் ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. பிஃபோர் ஹீ ரீச் த ஸ்டேஷன். அவர் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ட்ரெயின் வந்துட்டு போயிடுச்சு. இப்போ இந்த 2 ஆக்ஷனில் எந்த ஆக்ஷனுங்க ஃபர்ஸ்ட் நடந்தது? ட்ரெயின் போனதா இல்லை இவர் ஸ்டேஷனுக்கு போனதா? ட்ரெயின் போனதான ஃபர்ஸ்ட் நடக்குது. த ட்ரெயின் ஹேட் லெஃப்ட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டாக நடந்த ஆக்ஷனுக்கு நான் என்ன சொன்னேன்? ஹேட் ப்ளஸ் V3 யூஸ் பண்ணணும்னு சொன்னேன்னா, பாருங்கள் இங்கே ஹேட் லெஃப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்களா? ஹேட் ப்ளஸ் V3 இதுதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பாஸ் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டாக நடந்த ஆக்ஷனுக்கு ஹேட் ப்ளஸ் V3 கொடுக்கணும். தென் செகண்டாக என்ன நடக்குது பாருங்கள்? ஹீ ரீச் த ஸ்டேஷன். ஸோ அவர் அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுறாரு? ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகுறாரு. ஸோ ரீச் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குல்ல, இது வந்து verb to சிம்பிள் பாஸ்ட். ஓகேவா? ஸோ பாஸ் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா இங்கே 2 ஆக்ஷன் நடந்திருக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு எந்த ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆகுதோ, இங்கே ட்ரெயின் போனதான் இங்கே ஃபஸ்ட் ஆக்ஷன். ஸோ அதனால் ஹேட் லெஃப்ட்னு கொடுத்துருக்கோம். இவர் ரீச் ஆனது வந்து நமக்கு செகண்ட் ஆக்ஷன். ஸோ அதனால் ரீச் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது கிளியராக இருக்கா? பாஸ் பர்ஃபெக்ட் டென்ஸ் இவ்வளோ தான். தென் அதே மாதிரி ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுங்க. ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஆக்ஷன் நமக்கு இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நெக்ஸ்ட் வீக் இருக்குன்னு வைங்க. நான் நெக்ஸ்ட் வீக்குக்குள்ளே இந்த ஆக்ஷன் நான் முடிச்சிருப்பேன், நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே நான் இந்த ஒர்க்கை முடிச்சிருப்பேன், அந்த மாதிரி சொல்கிறோம்ல. ஸோ அதை தான் நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், இட் ஹெல்ப்ஸ் டு டிஸ்கிரைப் அன் ஈவெண்ட் தட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆர் பிளான்டு டு ஹேப்பன் பிஃபோர் அ டைம் இன் த ஃபியூச்சர். கிளியராக இருக்கா? ஃபியூச்சரில் நமக்கு ஒரு டைம், அது வந்து நமக்கு நாளைக்காக இருக்கலாம், இல்லைனா நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் மந்த், அது என்னவா வேணாலுமே இருக்கலாம். ஆனால் அந்த டைம் பீரியடுக்குள்ளே ஒரு ஆக்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம்னு சொல்கிறோம்ல, அதை வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் சொல்லுவோம். எக்ஸாம்பிள், we will have completed our project by next week. இது கிளியராக இருக்கா? நம்ம நெக்ஸ்ட் வீக்குக்குள்ளே நம்மளோட ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு பிளான்ட் ஆக்ஷன், ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறாங்க, அதை நெக்ஸ்ட் வீக்குன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ we will have completed our project next week அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் எங்கெல்லாம் பை நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு பார்க்குறீங்களோ, இதை கீவேர்டாக எடுத்துகிட்டு மோஸ்ட்டாக அங்கே ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் தாங்க வந்திருக்கும். will have completed. இங்கே உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, will have ப்ளஸ் V3. கிளியராக இருக்கா? இதோட பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து நம்ம பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் மூணுக்குமே பார்த்தாச்சு. இது கிளியராக இருக்குல்ல? நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள். இங்கேயுமே நமக்கு ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ரூட் வேர்டு வந்துட்டு இருக்குது. இங்கே நமக்கு என்னெல்லாம் ப்ரிஃபிக்ஸ் இல்லைனா சஃபிக்ஸ் வரும் இதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வேர்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அங்கே சூஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல ஃபார்ம் அப்படின்ற வேர்டு இருக்குல்லங்க, அப்போ இதுக்கு ப்ரிஃபிக்ஸாக என்ன வந்திருக்கு? இந்த CON வந்து வந்திருக்கு. இதை அவங்க எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம செகண்ட்லேருந்து 7 வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா? இங்கே பேட்ரியாட் அப்படின்னு இருக்குது. அப்போது பேட்ரியாட் அப்படின்னா இங்கே நமக்கு என்ன சஃபிக்ஸுங்க வரும்? பேட்ரியாட்டிசம், நாட்டுப்பற்று அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ பேட்ரியாட் அப்படின்னா என்னென்னா பேட்ரியாட்டிசம். அந்த கலரை வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள். இங்கே நமக்கு டைவர்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி சொல்லலாம்? டைவர்சிட்டி, பன்முகத்தன்மைன்னு சொல்லுவோம்ல. ஸோ டைவர்சிட்டி. அடுத்தது ஸ்லேவ்டு அப்படின்னு இருக்குது. இங்கே நமக்கு என்ஸ்லேவ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்குல்ல என் அப்படின்னு. ஸோ என்ஸ்லேவ்டு அப்படின்னா அடிமைத்தனம், அந்த மாதிரி சொல்கிறது. இங்கே ஆனிமேட் அப்படின்னு இருக்கா? இன்ஆனிமேட் இங்கே இருக்குல்ல. ஸோ இன்ஆனிமேட் அப்படின்னா உயிரற்ற அப்படின்னு அர்த்தம். தென் இங்கே கன்சியூமர்னு இருக்கா? கன்சியூமரிசம் சொல்லலாமா? கன்சியூமரிசம். அடுத்தது நேக்டு இருக்குது. இந்த இடத்துல நமக்கு நெஸ் இருக்குல்ல. ஸோ இது எப்படி சொல்லலாம்? நேக்ட்னஸ். கிளியராக இருக்கா? பாருங்கள், நமக்கு ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணி 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னென்னு பார்ப்போமா? கொஸ்டின் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு, இஸ் யுவர் மதர் டேஷ் ஹோம் அப்படின்னு இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம். ஸ்பெசிஃபிக்காக சொன்னோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும்? அட் வந்துட்டு யூஸ் பண்ணணும். இஸ் யுவர் மதர் அட் ஹோம்னா அம்மா வீட்டில் இருக்காங்களா அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ பர்டிகுலராக அந்த இடத்துல ஹோம்னு ரெஃபர் பண்ணுறாங்களே, ஸோ அதனால் அட் தான் யூஸ் பண்ணணும். தென் செகண்ட் பாருங்கள், தேர் இஸ் யூனிட்டி இன் டைவர்சிட்டி டேஷ் த பீப்புள் அப்படின்னா அமாங் த பீப்புள். ஸோ மக்களுக்கு நடுவில் என்ன இருக்குது? வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்கிறோம்ல. ஸோ அந்த இடத்துல அமாங் தாங்க யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல அமாங் அப்படின்னா
3 பெர்சனுக்கு மேலே போகும்போது நீங்கள் வந்து அமாங் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் இப்போது 2 பெர்சன் இருந்தாங்கன்னு வைங்க, அந்த இடத்துல நீங்கள் வந்து பிட்வீன் தாங்க யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் இந்தியாவும் அமெரிக்காவும் ஏதாவது ஒரு MOU சைன் பண்ணுறாங்கன்னு வைங்க, அந்த இடத்துல MOU வாஸ் சைன்டு பிட்வீன் இந்தியா அண்ட் அமெரிக்கா. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா பிட்வீன் யூஸ் பண்ணணும். ஸோ 2 பேருக்கு நடுவில் அப்படின்னு வரும்போது மட்டும்தான் பிட்வீன் யூஸ் பண்ணணும். 2 பேருக்கு மேலே போனாவே, அதாவது 3 பேர்லேருந்து சொன்னாங்க அப்படின்னாவே அந்த இடத்துல அமாங் தான் சொல்லணும். இது கிளியராக இருக்கா? அடுத்தது ஹீ டிஸ்கஸ் த ப்ராப்ளம் டேஷ் ஹிஸ் பேரண்ட்ஸ் அப்படின்னா வித் ஹிஸ் பேரண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி டிஸ்கஸ்ட் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா வித் ஹிஸ் பேரண்ட்ஸ், அதாவது இந்த இடத்துல வித் தாங்க யூஸ் பண்ணணும். அவங்க பேரண்ட்ஸோடு அவங்க அந்த ப்ராப்ளமை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வித் ஹிஸ் பேரண்ட்ஸ். அடுத்தது லித்தீஷா வாஸ் ப்ரைஸ்ட் டேஷ் ஹர் ஃபாதர் அப்படின்னா பை ஹர் ஃபாதர். இந்த இடத்துல யார் ப்ரைஸ் பண்ணுறா? அவங்களோட அப்பா தானே ப்ரைஸ் பண்ணுறாங்க. இங்கே பை வந்திருக்கு. இப்போ இது என்ன வாய்ஸ்? இது பை ப்ரெசண்ட்டாக இருந்தால் பாசிவ் வாய்ஸ். ஓகேவா? ஸோ சின்ன ரீகால் தான். அடுத்து பாருங்கள், கேன் யூ ஃபினிஷ் த ஒர்க் டேஷ் டுமாரோ அப்படின்னா பை டுமாரோ. நாளைக்குள்ளே நீ அந்த ஒர்க்கை முடிச்சிருவியா? ஸோ கேன் யூ ஃபினிஷ் த ஒர்க் பை டுமாரோ. கிளியராக இருக்கா? அட் அப்படின்றது ஸ்பெசிஃபிக்கான டைம் சொல்கிறதுக்கு, இல்லைனா ஸ்பெசிஃபிக்கான பிளேஸை ரெஃபர் பண்ணுறதுக்கு. அமாங் அப்படின்னா என்னென்னா 3லேருந்து அதிகபட்சமாக யார் வேணால் இருக்கலாங்க, எவ்வளோ வேணால் இருக்கலாம். அந்த இடத்துல நம்ம அமாங் யூஸ் பண்ணணும். பிட்வீனா 2 பர்சன் இருந்தாங்கன்னா மட்டும்தான் பிட்வீன் யூஸ் பண்ணணும். தென் வித் அப்படின்றது ஒருத்தவங்களோட, நீங்கள் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, ப்ராப்ளமாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க வித் ஹிஸ் பேரண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி வர டைமில் வித் யூஸ் பண்ணலாம். அடுத்தது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, லித்தீஷா வாஸ் ப்ரைஸ்ட் பை ஹர் ஃபாதர். அவளோட அப்பாவால் என்ன பண்ணுறாங்க, ப்ரைஸ் பண்ணப்படுறாங்கன்னு சொல்கிறோம்ல. ஸோ பை. கேன் யூ ஃபினிஷ் த ஒர்க் பை டுமாரோனா நாளைக்குள்ளே நீ அந்த ஒர்க்கை முடிச்சிருவியா, கம்ப்ளீட் பண்ணிடுவியா, அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. 6th கொஸ்டின் பாருங்கள், ஹி ஹேஸ் பீன் ஆப்சென்ட் டேஷ் லாஸ்ட் வீக் அப்படின்னா சின்ஸ் வருமா, ஃபார் வருமா, இல்லை பை வருமாங்க? சின்ஸ் லாஸ்ட் வீக். அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் பீரியட் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல சின்ஸ் யூஸ் பண்ணுங்க. அதாவது சின்ஸ் 2012, சின்ஸ் 2025 அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா அங்கே நீங்கள் சின்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணணும். இப்போ ஃபார் அப்படின்றது எப்போ யூஸ் பண்ணணும்னா, இப்போ ஃபார் 3 இயர்ஸ், ஃபார் 2 இயர்ஸ். ஹீ ஹேஸ் பீன் ஒர்க்கிங் இந்த கம்பெனி ஃபார் 3 இயர்ஸ். அவன் 3 வருஷமாக இந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஃபார் யூஸ் பண்ணணும். இதுவே ஹீ ஹேஸ் பீன் ஒர்க்கிங் இந்த கம்பெனி சின்ஸ் 2012, அவங்க 2012லேருந்து இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல சின்ஸ் யூஸ் பண்ணணும். இது கிளியராக இருக்கா? ஸோ இதோட நமக்கு என்னெல்லாம் பார்த்தோம், ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் பார்த்தோங்க. அடுத்தது சிங்குலர் ப்ளூரல் வந்துட்டு பார்த்தோம். தென் அகைன் ப்ரிப்போஷன் வந்துட்டு பார்த்துருக்கோம். இதோட நமக்கு டேர்ம் 1 கம்ப்ளீட் ஆகுது. நம்ம டேர்ம் 2 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.